அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, பிதாவே இவர்களை மன்னியும். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்காக அவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது சொல்லிய வார்த்தைகளில் ஒன்று. 7 வார்த்தைகள் என்றால் அதிகமாக பேசப்படும். 7 வார்த்தைகள் அல்ல, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரசித்தமானது. ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கேட்டு கடைபிடிக்க வேண்டியவைகள். இனி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் முக்கியம் வாய்ந்தவைகள் என்றாலும், குறிப்பாக ஒருவன் மரிக்கும் போது பேசுகிற வார்த்தைகள் எந்தவித கவடம் இல்லாமலும் சத்தியம் உடையவர்களாகவும் இருக்கிறது. மனிதர்களை பொறுத்தவரையில், தேவனை பொறுத்தவரையில் அவர் எப்பொழுது பேசினாலும் அவர்கள் சத்தியம் உள்ளவர்களாக இருக்கும், அவை வல்லமை உள்ளவர்களாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை சொல்லியிருந்தாலும் சிலுவையில் மரிக்கும் முன் பேசிய வார்த்தைகள் தன்னை பற்றியதும் அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை பிரதிபலிப்பதுமாக இருக்கிறது. அந்த கணக்கிலே முதலாவது சிலுவையில் தொங்கிய நிலையில், சிலுவையில் அடிக்கப்பட்ட நிலையிலே அவர் சரீர வலி மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். அதை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும். இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கும். இன்னும் சில நேரத்திலே சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது, இரத்தம் சிந்தப்படுகிறது, சில நேரத்திலே நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம். அதன் பிறகு இந்த உலகத்தில் மனிதனாக நாம் வாழ முடியாது என்பதை அறிந்திருந்தும் அவருடைய உள்ளம் மனிதர்களின் அறியாமையை பார்த்து வருத்தம் அடைந்தது. அப்படி வருத்தம் அடைந்தது, அறியாமையை பார்த்து வருத்தமடைந்து அவர் என்ன சொன்னார் என்றால், லூக்கா 23:33-34 வரை வாசிப்பீர்களேயானால், கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஒரு மனிதனுக்கு இது நேர்ந்து அவனிடம் போய் கேட்டால் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்லியிருப்பான்? என்னை எவெல்லாம் சிலுவையில் அறைந்தானோ அவ்வளவரையும் அதே மாதிரி சிலுவையில் இருந்து கொல்லும் ஆண்டவரே என்று தான் சொல்லியிருப்பான். ஆனால் மனிதராக அவர் வந்தாலும் மனிதனை படைத்த அவர் சர்வ வல்லவராக இருக்கிறதினால் அவர் எல்லா மனிதனுடைய உணர்ச்சிகளுக்கும் மேலானவராக இருக்கிறார். ஆகவே பிதாவை பார்த்து இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை, யாரை சிலுவையில் அறைகிறார்கள் என்பதையும் உணராதிருக்கிறார்கள் என்று சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். இனி இதில் சம்பந்தப்பட்ட 2-3 காரியங்களை நாம் இங்கு பார்க்கலாம். யூதர்களும் பிரதான ஆசாரியரும் ஏன் இயேசுவை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர்? அவர் சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போனார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஏன் இந்த முயற்சி? ஏன் சிலுவையில் அவர் அறையப்பட்டார் என்பதை பற்றி நாம் வேதத்தில் வாசிப்போமானால், இயேசு கிறிஸ்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஜனங்களை அவருடைய வழியில் திருப்பிவிட்டால் தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய மதிப்பையும் நான் இழக்க நேரிடும் என்று அஞ்சினார். இவர்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த குருமார்களும் ஆசாரியர்களும் பெரிய அதிகாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களையும் மீறிய அதிகாரம் இன்னொருத்தன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்னொருத்தன் செய்து ஜனங்களெல்லாம் அவனோடு சேர்கிறார்கள் என்றால், யூதருடைய அதிகாரிகள் இவர்களை தள்ளி போட்டு அவருடைய ஆள்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஆள்களை நியமிக்க கூடுமோ, தனது பதவி பறிபோய் விடுமோ என்ற அச்சத்திலே இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். யோவான் 11:46-53 வரை வாசிப்பீர்களேயானால், அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது,
இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஒரு காரியம். அடுத்ததாக அவர் என்ன நினைத்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்றும் தேவன் தன்னுடைய பிதா என்னும் உரிமை கொண்டாடினதினாலும் அவரை நம்பாததினால் அவர் தூஷணம் செய்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்டு கொலை செய்ய யூத குருமார்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார். அவர் அப்பா பிதாவை நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்வதையெல்லாம் இவர்கள் இது உண்மை என்று நம்பாமல் இவன் வேண்டுமென்றே சொல்லி மக்களை திசை திருப்புவதற்காக இப்படி சொல்லுகிறான், அந்த யூத மதத்திலிருந்து பிரித்து இன்னும் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு இவன் வழி கோருகிறான் என்று நினைத்து இவனை இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவர் பிலாத்து முன் அழைத்து சிலுவையிலிடும்படியாக உத்தரவு வாங்கினார்கள். நீதி பிரமாணத்தின் கட்டளைகளுக்கு மாற்று கருத்துக்களை இயேசு கிறிஸ்து கூறினார். மலைப்பிரசங்கத்தில் சொன்ன சில கருத்துகளின் அடிப்படையில் யூதர்கள் அவரை வெறுத்தனர். மலைப்பிரசங்கத்திலேயே அவர் சொன்ன பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீதி பிரமாணத்தின் முடிவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரோடு அவருடைய மரணத்தோடு அந்த நீதி பிரமாணம் சிலுவையில் அறையப்படுகிறது அல்லது முடிந்து விடுகிறது. ஆனால் அதை உணராமல் இவர் நியாயப்பிரமாணம் மோசையினால் தேவனால் கொடுக்கப்பட்ட மவப்பிரமாணத்தை பிடித்து கொண்டு இதை அவன் குற்றப்படுத்துகிறான், மோசே சொன்னது தவறு என்று சொல்லுகிறான் என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். மத்தேயு 5:43-48 வரை வாசிப்பீர்களேயானால், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இவர் சொன்ன சத்தியம் அது எல்லோராலையும் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். என்னென்றாலும் அவர் அந்த நீதி பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உனக்கு அடுத்தவரை சிநேகித்து உன் சத்துருக்களை நீ பயப்பாயாக என்று சொல்லுகிறது. அதற்கு எதிராக இவர் இல்லை, நீங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னதினால் அவர்கள் வெறுத்தார்கள். அதே மலைப்பிரசங்கத்தில் மனுஷர்கள் செய்கிற தப்பிதங்களை நீங்கள் மனதார மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், உங்களுக்கு எதிராக யார் குற்றம் செய்தாலும் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள்,
அப்படி நீங்கள் மன்னிப்பது தேவனுக்கு உகந்தது. மட்டுமின்றி இயேசு அவர்கள் செய்த தப்பிதங்களையும் அவர்களுக்கு மன்னிக்க செய்ய பிதாவை வேண்டிக் கொண்டார். அவர் சொன்னதை தான் அவர் இங்கு செய்கிறார். என்ன சொன்னார்? நீங்கள் உங்களுக்கு செய்யப்படும் காரியங்களில், அதாவது தப்பிதங்களுக்கு நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். சொன்ன அவருக்கு எதிராக செய்யப்படும் இந்த காரியத்திற்காக அவரே தேவனிடம் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார். அவர் சொன்னதை தான் அவர் செய்திருக்கிறார். மத்தேயு 6:14-15 வாசிப்பீர்களேயானால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் வந்ததில்லை. அப்படி அவர் சிலுவையில் மரிப்பதினால் பூமியில் உள்ளோருக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களும் என்ன என்பதையும் அவருக்கு தெரியும். ஆதலால் தன் மரணத்திற்காக அவருடைய யாரையும் தண்டிக்க வேண்டியது இல்லை என்று இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். சிலுவை மரணம் அவர் ஆரம்பத்திலேயே மனித ரூபம் எடுக்கும்போதே அவருக்கு தெரியும், நீ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், டார்ச்சர் செய்யப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவமானப்படுத்தப்பட வேண்டும். எவைகள் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் பூலோகத்தில் செய்தாரோ அவ்வளவு பாவங்களும் அவர் மேல் வர வேண்டும். அவர்களை இயேசு கிறிஸ்துவை அடித்தார் என்றால் மற்றவர்களை அடித்து கொண்ட பாவத்திற்காக அந்த அடியை அவர் வாங்கினார். சபிக்கப்பட்டார்கள். வந்த சாபங்கள் எல்லாவற்றையும், ஒரு மனிதனுக்கு மற்ற மனிதனால் நடந்த எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகவும் சகிக்கக்கூடியதாகவும் மிகவும் கஷ்டமானதாகவும் இருக்கும். அவர் சிலுவையில் ஏறுவதற்கு முன்னால் பாவம் செய்யாமல் இருந்தவர் பாவமாக்கப்பட்டார் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கும். அவர் பாவமாக்கப்பட்டார். பாவமாக்கப்படாமல் அவர் சிலுவையில் ஏற முடியாது. பாவிகளுக்கு தான் சிலுவை. ஆகையால் அது சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் எவ்வளவோ தடவைகள் அவரை சிலுவையில் ஏற விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்தான். அவைகளிலெல்லாம் அவன் தோற்று போனான். இயேசு அவனையும் மீறி சிலுவையிலே வந்து மரித்து இரத்தம் சிந்தினார். அதுதான் அவனுக்கு சாத்தானுக்கு வந்த பிரச்சனை. ஆகையால் அவர் எல்லாமே தெரிந்ததினால், எல்லாமே நடக்கும் என்பது அவர் தெரிந்ததினால், அந்த மனிதர்களை தேவன் தண்டிப்பதை அவர் விரும்பாதவராக இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அப்படியே அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததினால் என்னென்ன நடந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். ஒன்று, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அவர் ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னார்? வாசியுங்கள், ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் குதிங்காலை நசுக்குவார், இதெல்லாம் நடந்தது. இப்பொழுது தலையை நசுக்கினார், அவர் தலை நசுக்கப்பட்டு விட்டது. அவன் சாகடிப்பது வெளிப்படுத்தல் நடக்கும். நியாயப்பிரமாணத்தின் மூலமே பாவம் மனிதருக்குள் வந்தது. நீதி பிரமாணம் இல்லாமல் இருந்திருந்தால் பாவம் வந்திருக்காது. இனி நீதி பிரமாணம் யாரையும் ரட்சிக்கக்கூடாததாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் விதிகளின்படி யாரும் ரட்சிக்க முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி விசுவாசமோ அன்போ இதனால் ரட்சிப்பு வரும் என்பது சொல்லப்படவில்லை. அந்த நீதி பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு முடிவு ஆகிறது. ஏனென்றால் அதன் பிறகு கிருபையின் காலம், தேவனுடைய கிருபையின் மூலமாக அவருடைய விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படக்கூடிய காலம் அங்கு ஆரம்பமாகிறது. ரோமர் 10:4 வாசிப்பீர்களேயானால், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அவர் சிலுவையிலே மரித்த பின் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நாம்
பாவ மன்னிப்பு அடைகிறோம். அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு அடைவதற்காக அவர் மரிக்கிறார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. 1 பேதுரு 1:18-21 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். தேவன் சொன்னார், இந்த இரத்தம் பலிபீடத்தில் சிந்தப்படும் பொழுது எந்த பலியினுடைய இரத்தம் எதற்காக பலி கொடுத்து இரத்தம் சிந்தப்படுகிறதோ அவைகள் அந்த ஆத்மாவிற்கு, எந்த ஆத்மா பலி கொடுக்கிறதோ அந்த ஆத்மாவிற்கு அது பாவ நிவாரணத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஒரு பாவம் செய்து அதன் மூலமாக கொண்டு ஒரு ஆட்டை பலி கொடுக்கிறேன் என்றால் அந்த இரத்தம் சிந்தும் பொழுது, அந்த இரத்தம் பலிபீடத்தில் சிந்தப்படும் பொழுது நான் எந்த பாவத்திற்காக பலி கொடுக்கிறேனோ அந்த பாவம் நிவாரணம் அடைகிறது. லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் நம்முடைய சரீரத்தில் அவருடைய பாவங்களை சுமந்தார். நாம் பாவம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்காக அவருடைய சரீரத்தில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டு 1 பேதுரு 2:22-24 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இனி இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலம் தன்னுடைய விசுவாசிகளின் பாவங்களை மட்டுமல்ல, அந்த சமயத்தில் சிலுவையிலே அவர் பாவ நிவாரணம் கொடுத்தது. எல்லா ஜனங்களுக்கும் பாவ நிவாரணத்தை கொடுத்து விட்டார். எல்லா ஜனங்களும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் நிவாரணம் சிலுவையிலே பெற்றார்கள். சிலுவைக்கு பிறகு விசுவாசம் வந்தது. யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சிலுவைக்கு முன்னால் எல்லா ஜனங்களுக்கும் மேல் இருந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. 1 யோவான் 2:2 வாசிப்பீர்களே. ஆனால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பெரிய காரியம் அவர் செய்தார். இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் நாம் பாவத்திலிருந்து மீட்படைந்து சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாகி விடுகிறோம். எப்பொழுது நம்மீது பாவம் இல்லையோ அப்பொழுது சாத்தான் நம்மை ஒன்று செய்ய முடியாது. பாவிகளாக இருக்கிறவர்கள்தான் சாத்தானுடைய பிடியில் இருப்பார்கள். எப்பொழுது நம்முடைய பாவம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறதோ அப்பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு விடுகிறோம். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இனி பிசாசானவன் பிடியில் இருந்து விடுதலை ஆகிவிட்டோம். வந்த பிறகு என்ன செய்வது? திரும்பவும் அவனுடைய வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவன் சும்மா இருக்க மாட்டான். அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டவன்
சும்மா இருக்கவே மாட்டான். அவன் ஏதாவது ஒன்று செய்து அட்ராக்டிவாக செய்து கொண்டே இருப்பான். அப்படி அதன் பேர் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரோமர் 6:16-25 வரை வாசிப்பீர்களே. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதாமை வஞ்சித்து அவனுடைய தேவ கட்டளையை மீறச் செய்து அவன் கையிலிருந்த ஆளுகையை பறித்து கொண்டது போல் சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் கீழ்ப்படியாமையினால் முதலாதாம் பறிகொடுத்த ஆளுகையை கீழ்ப்படிந்ததினால் இரண்டாவது ஆதாம் ஆகிய இயேசு பறித்து கொண்டார். அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றார், தேவன் அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், இந்த கனியை சாப்பிடாதே என்று. அவன் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளையை மீறி அதை செய்தான், ஆளுகை பறிபோனது. அதே சமயத்தில் அவன் முதல் ஆதாம், இரண்டாவது ஆதாம் வந்திருக்கக்கூடிய இயேசுவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, நீ சிலுவையிலே போய் மரித்து அந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய். சிலுவை என்று சொல்லும்போதே ஒரே யாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இயேசு பிதாவினுடைய அந்த கட்டளையை அங்கீகரித்து கீழ்ப்படிந்து அவர் போய் சிலுவையிலே மரித்ததினால் சிலுவையிலே அந்த ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் பறிபோன ஆளுகையை அவர் திரும்பவும் கீழ்ப்படிதலினால் பறித்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அவர் நம்முடைய காரியங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் பரிந்து பேசும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் மேலிருந்த அன்பினால் அவர் இன்றும் மனம் திரும்பி விண்ணப்பிப்பவர்களுடைய பாவங்களை நீக்குகிறார். சிலுவையிலேயே அறையப்பட்டிருந்த ஒருவன், ஆண்டவனே, நான் உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் நான் விசுவாசிக்கிறேன், நீ ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன காரணத்தினாலே அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அன்பான பிதாவே, மேய்ப்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, எப்படி என்னென்ன காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அவர் நமக்கு என்னென்ன காரியங்களை விட்டு சென்றிருக்கிறார், அவர் மீது நாம் விசுவாசம் கொண்டு அவைகளில் நாம் நடப்போமானால் அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து அடையும். நாம் என்ன விண்ணப்பம் செய்தாலும் சரி, அவர் சொன்னபடி செய்யாமல் இருப்போமானால் அது நமக்கு கிட்டுவது கஷ்டம். அன்புள்ள பிதாவை நீர் செய்ய போவதற்கு ஆமேன்.